வணக்கம் மக்களே, நான் அம்ரிதா சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். வருகின்ற 5 தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அடுத்த நிலையில் உள்ள நபர்களை நியமனம் செய்வதற்குரிய சட்ட திருத்தத்தை நம்மளுடைய உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் பரிசீலனைக்கு எடுக்க வேண்டும். ராஜினாமா செய்த அனைத்து அந்த எம்எல்ஏக்களை மீண்டும் பணியில் நியமனம் செய்வதற்கும், அவர்கள் மக்களுடைய நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் தன்னிச்சையாக ராஜினாமா செய்வதற்குரிய ஆவணம் அளிக்கக்கூடாது. இது மிகுதியாக மக்களுடைய பணத்தை விரயம் செய்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவமாக கருதப்படுகிறது. மீண்டும் அந்த தொகுதியில் அந்த தேர்தல் நடக்கும் பொழுது மக்களுடைய பணத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் விரயம் செய்வதற்குரிய ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக நிகழ்வாக பதியப்படுகிறது. இதை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளில் அனுசரித்து அடுத்த நிலையில் உள்ள அல்லது அவர்களே மீண்டும் தொடர்வதற்குரிய ஆவணத்தை அளிக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தன்னிச்சையாக அவர்களுடைய சுயநலத்துக்காக எந்த விதத்திலுமே ராஜினாமா செய்யக்கூடாது என்பதற்காகவும், மற்றும் வரக்கூடிய நாட்களில் மக்களுடைய பணத்தை விரயம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் இந்த இடைத்தேர்தல் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அடுத்த நிலையில் உள்ள நபர்களை நியமனம் செய்வதற்குரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்தான். 2ஆம் நிலையில் இருந்தாலும் அவர்களை நியமனம் செய்வதற்குரிய அங்கீகாரம் நம்மளுடைய அரசுக்கு உட்பட்டது என்பதை இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய பதிவு. நன்றி மக்களே.